முதலமைச்சர் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணதே கிடையாது. கட்சி தலைவரா இருந்தபோதும் சரி, இப்ப முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு பப்ளிக் அட்ரஸிங்கே கிடையாது. அதிமுக பிரியறதுக்கு விஜய் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரா? இப்ப இன்னைக்கு நடக்கிறது விஜய் பண்றது அப்படியே மகாராஷ்டிரால பிஜேபி பண்ணதுதான். நல்லது நடந்துட்டு இருக்குது. அதுல இருந்து ஒரு அழிவு சக்தி கிட்ட போறது மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் சோஃபா போகுது? சோஃபாக்குள்ள என்ன இருக்கு? சோஃபா வந்து வெறும் பஞ்சால செய்யப்பட்ட சோஃபா மட்டும்தானா? யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இது எல்லாமே போய் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி அவங்கள விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஹரி. வணக்கம் தோழர். வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்க, முதலமைச்சர் உட்பட 9 முதலமைச்சர்களோட சேர்த்து அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்கி இருக்காங்க. அதுல கீர்த்தனா போன்றவர்களுக்கு தொழில்துறையும், நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு மின்சாரத்துறையும் ஒதுக்கி இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். முதலமைச்சருக்கும் புதிதாக பதவி ஏற்று இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படட்டும். ஏன்னா மக்களோட மேண்டேட் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க தான் தனிப்பெரும் கட்சியா ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து நல்லபடியான ஒரு அமைச்சர்களாக, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மினிஸ்டர்ஸ் அந்த அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இப்போ தாவேகா கிளைம் பண்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது அவங்க வந்து சாமானியர்களுக்கு, ரொம்ப காமன் பீப்பிள்க்கு வந்து இங்க எம்பவர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர்கள் இருக்காங்க. ச அதாவது தடவையா எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆயிருக்காங்க. பட் ஆனாலும் அதுல வந்து அதிமுகல பல ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியமான துறையான நிதித்துறையை குடுத்திருக்காங்க. செங்கோட்டையன் மேல வந்து நமக்கு ஆல்ரெடி நெறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் தாண்டியும் அவருக்கு வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. இது எந்த மாரியான மாற்றம் அப்படின்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஒரு பெரிய பிசினஸ், அதாவது ஒரு பெரிய மல்டி மில்லியனர் மாதிரியான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நபருக்கு வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரியும் இருக்கு. அப்புறம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்து, பிஜேபில இருந்து வந்து, அப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ண நிர்மல்குமாருக்கு வந்து மினிஸ்ட்ரி குடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா, ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து கல்வித்துறை குடுத்தது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஒரு ஆங்கிள்ல, அதாவது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அந்த அந்த பொசிஷனுக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வாழ்த்தலாம். ஆனா, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அவரோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நேத்து தான் நான் அத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து அவரோட அஃபிடவிட்ல வந்து ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு ஒரு காலேஜ்ல வந்து 2010ல டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா போட்டிருக்காரு. ஆனா, அவரோட பழைய வீடியோஸ்லலாம் வந்து நெறைய வாட்டி வந்து நான் எஸ்ஆர்எம் காலேஜ்ல படிச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் தோண்டி பார்த்தா அவர் அந்த இன்ஜினியரிங்க முடிக்கல. அது அப்படியே வந்து வந்துட்டாரு, அதுலருந்து எக்ஸிட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 7 வருஷம் கழிச்சு ஒரு டிப்ளமோ கோர்ஸ வந்து படிச்சிருக்காரு. அந்த காலேஜுமே வந்து ஒரு சர்டிஃபைடு காலேஜ் கிடையாது. அதுல வந்து அந்த காலேஜோட போர்ட்டல்லாம் போய் பார்த்தோம்னா, அது வந்து ஏதோ இந்த டுபாக்கூர் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? காசு குடுத்து டிகிரி வாங்குற மாதிரியான ஒரு காலேஜ் அது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. அந்த சிக்கல்கள் எல்லாம் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வட இந்தியால பார்த்திருக்கோம். ஸ்மிருதி இரானியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். பிரைம் மினிஸ்டரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே வந்து இன்னும் பப்ளிக் டொமைன்ல இல்ல. தமிழ்நாட்டுல இது முதல் முறையா ஒரு கல்வித்துறை அமைச்சராகக்கூடிய ஒரு நபரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியல. அதையும் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணணும். பட் என்னதான் ஆல் செட் அண்ட் டன், இத்தன நாளா வந்து பதவி, அதாவது அரசு பொறுப்பேற்று இத்தனை நாட்களுக்கு வந்து அமைச்சரவை அமைக்காம இருந்ததே ஒரு பெரிய, அ அமைச்சர்கள் பதவியேற்றும் கூட அவங்களுக்கு வந்து இலாக்கா ஒதுக்காம இத்தனை நாளா இழுத்தடிச்சதே வந்து ஒரு பெரிய தப்பு.
பட் எனிவேஸ் இன்னைக்கு குடுத்துருக்காங்க. வில் see how it goes. ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல என்ன மாரியான விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, அதிமுகல இருந்து வந்த ஒரு மூத்த அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை அழகா ஒதுக்கி குடுத்துருக்காங்க. அதுல தான் அதிகமான காசு புழங்கும். அப்போ அவரு அடுத்தடுத்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள தாவேக்கா குடுக்குது இன்டைரக்ட்டா அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அப்படி எதையும் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்பெகுலேஷன் தானே. அவங்க வொர்க் பண்ண போறாங்க, அதுல என்ன மாரியான சிக்கல்கள வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், இல்ல மக்கள் வந்து அதுல பாதிப்படைய போறாங்கங்கிறத வச்சு தான் நம்மளால விமர்சிக்க முடியும். அதிகமா பணம் புழங்குது, அதுல வந்து நம்ம அவங்களால ஊழல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லா துறையிலயும் தான் இருக்கு. இப்ப பிடபிள்யூடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலேருந்து தான் வந்து நெறைய வாய்ப்புகள் வந்து இந்த சிஸ்டம் வந்து கரப்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இந்த சிஸ்டமே வந்து அதை எனேபிள் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே. கரப்ஷன வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவா பார்க்கணும். அது ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோட, அதாவது ஒரு அரசியல் கட்சியோட, இல்லன்னா ஒரு தனிநபர்களோட பிரச்சனையா பார்க்கக்கூடாது. சிஸ்டம் வந்து நமக்கு இங்க என்ன பணம் தான் பிரதானமான ஒரு அமைப்பு முறையில இருக்கும் இல்லையா? பணம் சம்பாரிக்கிறது தான் எல்லாருக்குமான இங்க இருக்கிற நோக்கமா இருக்கு. பணம் சம்பாரிக்கிறதுக்கான வழிகள் வந்து ஒரு சாராருக்கு வந்து எளிமையாகவும், பெரும்பாலான மக்களுக்கு வந்து ரொம்ப கடினமாகவும் இருக்கக்கூடியத ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா? அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரியான ஒரு சமூக அமைப்புக்குள்ள கரப்ஷன்ங்கிறது வந்து ஏதோ அ அரசியல்வாதிகள் மட்டும் பண்றது, அதிகாரிகள் மட்டும் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும், யாருக்கு அதிகாரம் வந்தாலும், அவங்க வந்து அவங்களால கரப்ட் ஃப்ரீயா இருக்கிறதுங்கிறது அ அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கவே முடியாதுங்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்குமான பார்வை. அதனால அது எந்த கட்சியா இருந்தாலும், எந்த அமைச்சரவையா இருந்தாலும், எவ்வளவு சோ கால்டு நல்லவங்க அப்படிங்கிற போர்வைக்குள்ள இருந்துட்டு வந்தாலும், அங்க வந்து ஒருவேள அந்த தனிநபரே கூட நல்லவரா, அதாவது ஊழல் பண்ணாம இருக்கணும்னு நெனச்சு இருந்தாலும், சிஸ்டம் அவங்கள அலோவ் பண்ணாது. அவங்க துறையில இருக்கவங்க மத்தவங்க வந்து அத அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த துறைக்குள்ள நடக்கிற மத்த ஊழல்கள் எல்லாம் வந்து அவரால கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் எதார்த்தம். அத புரிஞ்சுகிட்டு தான் நம்ம வந்து ஒரு கட்சிய வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக விமர்சிக்கணும். ஊழல் குற்றச்சாட்டுங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பப்ளிக்க வந்து நம்ம அதுக்குள்ள வந்து அவேர் ஆக்குறோம். ஊழல் குற்றச்சாட்டுன்னு மட்டும் பொதுப்படையா சொல்லாம, இந்த ஊழல் ஏன் நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணிகள் என்ன? ஒரு பப்ளிக்கா நம்ம எந்த மாரி விஷயங்களுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்பரன்டான சிஸ்டம் வேணும். ஒரு ரொபஸ்டான வந்து ஒரு ரெட்ரோசல் மெத்தட் வேணும். நான் வந்து ஒருத்தர பத்தி நான் கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னா, அதுக்கான வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் இருக்கணும். இந்த மாதிரியான கரெக்ட்டான கேள்விகள மக்கள் கேட்க ஆரம்பிச்சா தான், இந்த ஊழல வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். நம்ம வெறுமனேயா வந்து ஜெனரிக்கா அதாவது பொதுப்படையா வந்து ரேண்டமா நம்ம ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, எந்த கட்சி வந்தாலும் ஊழல்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அமைச்சர் பதவிகள் ஒதுக்கி இருக்கிற அமைச்சர்களுக்கு இந்த துறைகள் இருந்தாலுமே, அனுமானமா எப்படி கணிக்கப்பட்டதுன்னா, என். ஆனந்த் அவர்களுக்கு அறநிலையத்துறை, இன்னொரு அமைச்சருக்கு பள்ளி கல்வித்துறை ஒதுக்கலாம் அப்படிங்கிற அனுமானமும் இருந்துச்சு. இப்போ ஒதுக்கியிருக்க அமைச்சர்கள் இலாக்காவ வந்து நீங்க எதிர்பார்த்தது தானா? எல்லாருக்கும் இந்தந்த நபர்களுக்கு இந்தந்த துறைன்னு கரெக்ட்டா தான் ஒதுக்கி குடுத்துருக்காங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம நெனச்சது ஒண்ணு, இப்ப நடந்திருக்கிறது வேற ஒண்ணுன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இல்ல முதல்ல டிவிகே ஜெயிச்சு, டிவிகேங்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து, அ ஜோசப் விஜய் அப்படிங்கிற அண்ணன் வந்து சிஎம் ஆவாருங்கிறதே வந்து இங்க 99% வந்து யாரும் அனுமானிக்கல. இல்லையா? இது வந்து ஒரு யாரும் எதிர்பாராத, இல்ல இப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்த்ததுல இருந்து மீறின ஒரு ஒரு சேஞ்ச் ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு பல காரணிகள் இருக்கு. நம்ம அத பத்தி பேசுவோம். ஆனா இப்ப வந்து மினிஸ்டரா யார் வருவா? அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு முதல்ல எந்த அனுமானமும் இல்ல. ஏன்னா, இவங்களோட அமைச்சரவை எப்படி இருக்க போகுது? இவங்கலாம் யாரு? இவங்களோட பின்புலம் என்ன? இது எதுவுமே வந்து வெளிப்படையா நமக்கு தெரியாது. இப்ப ஆனந்த் தெரியும்னா, அவர் கட்சியோட பொதுச் செயலாளரா இருந்தாரு. விஜய் ரசிகர் மன்றத்தோட தலைவரா இருந்தாரு. இத தாண்டின அவரோட செயல்பாடுகள் என்ன? அவரு என்ன மாரியான அரசியல் வேலைகள பண்ணியிருக்காருன்னா, ஒண்ணும் நமக்கு எதுவும் தெரியாது. செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, செங்கோட்டையன் வந்து நம்ம தெரியும். ஏன்னா, அவரு பல ஆண்டுகளா அதிமுகல அமைச்சரா இருந்தவர். அவர தாண்டி மத்த எல்லாருமே முதல் தடவையா வந்து இந்த பொறுப்புக்கு வராங்க இல்லையா? அவங்களோட பின்னாடி என்ன என்ன சமூக அக்கறை அவங்களுக்கு என்னவா இருக்கு? சமூக பார்வை என்னவா இருக்குன்னு எதுவுமே தெரியாது. அப்ப எந்த துறைய குடுத்தாலும் அவங்க அதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, ஒரே ஒரு விஷயம் வந்து ஸ்பெகுலேஷனா வந்து வந்துச்சு. அதாவது வெங்கட்ரமணன் மயிலாப்பூர்ல நின்ன ஒரு அ பார்ப்பனர் அப்படின்னு அந்த வகுப்பை சார்ந்த ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து
கல்வித்துறைக்கு வரப்போறாரு, பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அவர்ட்ட தான் குடுக்க போறாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் அச்சமா இருந்துச்சு. ஏன்னா, நம்மளோட திராவிட இயக்க இந்த இந்த நீண்ட கால அரசியல் அதிகார அமைப்புக்குள்ள பார்ப்பனர்கள் வந்து முதல்ல வந்து பார்ப்பனர்கள்ட்ட இருந்து எதிரான ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். அவங்களோட அதிகாரத்துல இருந்து நம்ம வந்து நமக்கான அதிகாரத்த போராடி வாங்குனது தான் திராவிட இயக்கமே. இந்த இந்த வழியில நம்ம வந்து நம்ப எந்த கட்சி திராவிட இயக்கத்தை சேர்ந்த அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அவங்க ஆட்சியில இருக்கும்போதெல்லாம், அவங்க அதீதமான முக்கியத்துவம் குடுத்தது கல்விக்கு தான். நீங்க 1967ல இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்ட அத்தன ஸ்கீம்ஸ்ல அதீதமான அதீதமான முக்கியத்துவம் வந்து அ பள்ளி கல்வித்துறையும், உயர்கல்வித்துறைக்குமான திட்டங்களா தான் இருக்கும். ஏன்னா, கல்வி ஒன்று தான் வந்து நம்மள ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாத்தும். ஒரு சமூக, பொருளாதார எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் வந்து நம்ம வந்து கடந்து வர முடியுங்கிற ஒரே ஆயுதம் அப்படிங்கிறது கல்விதாங்கிறது தான் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையே. அந்த இடத்துல வந்து ஒரு உயர் ஜாதி அ ஹிந்து, பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து அந்த அந்த மினிஸ்ட்ரிய வந்து அவரு கண்ட்ரோல்ல எடுத்தாருன்னா, அவரு என்ன மாரியான திட்டங்கள உருவாக்குவாரு? இப்ப NEP மாரியான சிக்கல்கள் இருக்கு. பிஎம் ஸ்ரீ திட்டம் கொண்டு வரணும்னு அங்க யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து இங்க பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மும்மொழி கொள்கை இருக்கு. இப்போ சமீபமா கூட சிபிஎஸ்இல ஜூன் மாசத்துல இருந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதாவும் அறிக்கை வந்துருச்சு. இதுக்கு தாவேக்கா ஆமா. சார்புல இருந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கல. கண்டனமும் தெரிவிக்கல. அ அத பத்தின எந்த ஒரு டிஸ்கஷனுமே அவங்க சைட்ல இருந்து வர மாரியே தெரியல. முதலமைச்சர் வந்து பிரஸ்ஸ மீட் பண்ணதே கிடையாது. கட்சி தலைவரா இருந்தபோதும் சரி, இப்ப முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு ஒரு பப்ளிக் அட்ரஸிங்கே கிடையாது. அவர் வந்து ஒரு மோடி ஸ்டைல்ல ஸ்டேஜ்ல ஏறி உரையாற்றுறது. ஒ ஒ ஒன் சைடு ஒரு ஒரு பக்கத்துல இருந்து வந்து அவர் பேசுறது மட்டும் தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவங்களோட கருத்துக்கள் என்ன? அவங்க ட்விட்டர்ல போடுறதா அவங்க கருத்தா? இல்ல அவங்க அட்மின் போடுறதா? இல்ல எதுவுமே நமக்கு தெரியாது. இல்லையா? இப்போ அந்த மாரியான சூழல்ல இந்த கல்வித்துறைங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல ராஜ்பவனுக்கு குடுத்துட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அந்த நபருக்கு வெங்கட்ரமணனுக்கு போகலங்கிறது வந்து ஒரு ஆறுதல். நீங்க சொன்ன மாதிரி அவரு கல்லூரி படிப்பையும் சரியா முடிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அவரு பொதுவாவே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு யூடியூபர். அதுக்கு முன்னாடி என்டர்டெயின்மென்ட் சேனல்ல ஒரு முக்கியமான ஆளா நடிச்சிட்டு இருந்தாரு. சில சேனலுக்கு வந்து ஃபவுண்டராவே இருந்தாருங்கிற செய்திகளும் இருக்கு. சோ அவருக்குமே எந்த முன் அனுபவமும் கிடையாது. அவருக்கு முக்கியமான பள்ளி கல்வித்துறைய ஒதுக்கி இருக்கிறது, எப்படி அது சிக்கலுக்குரிய பிரச்சனை இல்லன்னு அணுகுறீங்களா? சிக்கலுக்குள்ளேயே பிரச்சனை இல்லன்னு சொல்லல. அதான் சொல்றேன். இந்த மினிஸ்ட்ரில யாருக்குமே எந்த முன் அனுபவமும் கிடையாது. எல்லாமே தடவையா வந்து அதாவது செங்கோட்டையன தவிர மத்த முதலமைச்சர் தொடங்கி மத்த எல்லா அமைச்சர்களுமே வந்து முதல் முறையா வந்து அவங்க அமைச்சர் பதவிய ஏத்திருக்காங்க இல்லையா? ராஜ்மோகன் அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து எந்த முன் அனுபவமும் இல்ல அப்படிங்கிறத தாண்டி, அவர் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா இருந்திருக்காரு. என்டர்டெயின்மென்ட் சேனல்ல எல்லாம் பேசியிருக்காரு. படம் எடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். பிளாக் ஷீப்ன்னு ஏதோ ஒரு படம். பிளாக் ஷீப் அந்த பேனர்ல ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் ஸ்கூல் சப்ஜெக்ட்ங்கிற பேர்ல அது வந்து அந்த படத்த நீங்க 2, 3 காட்சிகள் எல்லாம் நான் பார்க்க நேர்ந்தது. அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பயமா தான் இருக்கு. அது அவரோட ஐடியா என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அமைந்த ஆட்சிகள் எல்லாம் வந்து யார் அமைச்சராக போறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோனே தெரிஞ்சிரும். உடனே அந்த அமைச்சரவையும் அறிவிச்சுருவாங்க. அந்த நபர்களோட முந்தைய செயல்பாடுகளும் நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்தாங்கன்னா, இந்த மாரியான ஒரு பாத்துல இத எடுத்துட்டு போவாங்க. இந்த வழியில வந்து இத முன்னகர்த்தி செல்வாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்ப எந்த ஐடியாவுமே இல்லாம பிளாங்க்கா இருக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவாங்கன்னு சொல்லி தான் தாவேகாவ பத்தி பிரஸ் மீட்ஸ்ல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா தாவேகா விஜய் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அவருக்கு பதவியேத்த அந்த 9 அமைச்சர்களுக்கும் தனக்குமே அமைச்சர் பதவிய நைஸா ஒதுக்கிட்டு காங்கிரஸ கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது முதல் கட்டமான அமைச்சரவை தான். இந்த அமைச்சருங்க வந்து 9 அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படியும் வந்து 22லருந்து 25 அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. இது வந்து விரிவாக்கம் செய்யப்படும். இது வந்து முதல் கட்டமா ஏன்னா ஒரு ஒரு அரசு அமையும்போது, முதலமைச்சர் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் வந்து 9 மொத்தமா 10 பேர் வந்து பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதனால இத பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 9
இந்த 9 பேருக்கும் வந்து இலாக்கா அறிவிக்காம இத்தனை நாள் இழுத்தடிச்சதுக்கு காரணமே இதுதான். காங்கிரஸ்ல இருந்து என்ன யார் வரப்போறாங்க? 2வது இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்பிளிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா மிஸ்டர் விஜய். அந்த பேரங்கள்லாம் முடியணும். அந்த பேரங்கள்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி குடுக்கணும்? அதுல அவங்க என்ன இலாக்கா கேட்பாங்க? இந்த மாரியான சிக்கல்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தனால, இவ்வளவு நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாச்சு. நீங்க வந்து சமூக ஊடகங்கள்லயும் சரி, தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் சரி, இத்தனை நாளா அமைச்சர போடாம இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு. எல்லா துறையும் வந்து முடங்கி கிடக்கு. அதிகாரிகள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்னர் ஆட்சியே வந்திருக்கலாம். அதாவது பிரசிடென்ட் ரூலே வந்திருக்கலாம். நீங்க என்ன ஆட்சி அமைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டதுனால, அவசர அவசரமா ஒரு ஒரு வேலைய செஞ்சு இந்த மாரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாறுதலுக்கு உடையதுதான். அமைச்சரவைங்கிறது வந்து முதலமைச்சரோட ப்ரெரோகேட்டிவ். அவரு யார அமைச்சராக்கணும், என்ன துறைக்கு அமைச்சராக்கணும், அவரு தான் முடிவெடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அதனால அத எப்படியும் அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணும்போது, இலாக்காக்க வந்து கூட மாறலாம். இந்த துறைகள் கூட வந்து இப்போ முக்கியமா அந்த ஸ்பிளிட் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் உள்ள வராங்கன்னா, எங்களுக்கு முக்கியமான துறைகள் வேணும். எங்களுக்கு வந்து பிடபிள்யூடி வேணும். எங்களுக்கு வந்து நிதித்துறை வேணும். இல்ல ஏதாவது ஒரு தொழில்துறை வேணும். இந்த மாரி கேட்கறாங்க. அத டிமாண்டா வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வேற வழி இல்லாம நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் வந்து பணிஞ்சு போறாரு அப்படின்னா, இந்த இலாக்காக்கள் வந்து மாறும். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அதிமுகல எஸ்பி வேலுமணி வந்து உங்களுக்கு நான் அமைச்சர் பதவி வாங்கி தரேன்னு அங்க அவங்களோட இருந்த எம்எல்ஏக்கள ஆசை வார்த்தை கூறி அதிமுகல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து கடைசியில பார்த்தா இப்ப தாவேகா விஜய் வந்து அவங்க சைடு எதுவுமே இன்னும் ஒதுக்காமையும் பிளஸ் அவங்களுக்கு என்ன அப்டேட்டும் கொடுக்காம இருக்கிறது அதிமுக பிரியறதுக்கு விஜய் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரா? ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்குது, அரசு அமைக்கிறதுக்கான ஆதரவு குடுக்குதுன்னா, அந்த கட்சியோட தலைமை தான் வந்து அத முடிவு பண்ணணும். இப்ப மத்த கட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து தாவேகாக்கு ஆதரவு குடுத்தாங்கன்னா, அந்த கட்சியோட தலைமையில இருந்து ஒரு கடிதம், நாங்க இந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆதரவை கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 எம்எல்ஏவோ 6 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ யாரோ வந்து அவங்க சட்டமன்றத்துல அந்த கட்சியோட உத்தரவுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா இவரு எல்லா அதாவது தலைவர்களையும் ஸ்டாலின்ல இருந்து வைகோல இருந்து சீமான்ல இருந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்ச எல்லா கட்சிகள்ல இருந்து அன்புமணில இருந்து எல்லாத்தையும் போய் பார்த்தவரு எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கவே இல்லை. அவர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவர் இல்லையா? அப்போ அதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ஏதோ ஒரு டீலிங்க வந்து பண்றாங்க. சோ இது என்னன்னா, இப்போ நம்ம வந்து பொதுமக்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது ரொம்ப அருவருப்பான அசிங்கமான ஒரு செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏவ நான் பதவி தரேன்னு சொல்லி பிரிச்சு அவங்க கட்சி எந்த கட்சியில நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்களோ அந்த கட்சியில இருந்து அதாவது பிரிச்சு கொண்டு வந்து தனக்கு ஆதரவு அளிக்க வைக்கிறதுங்கிறதும் அது அதோட கேவலமான செயல் தானே. ஆனா யாருமே அதை வந்து விமர்சிக்கிறது இல்ல. இந்த மாதிரியான சினாரியோ வந்து வட மாநிலங்கள்ல பிஜேபி வந்து சர்வசாதாரணமா பண்ணும். 2 சீட்டு வாங்கிட்டு அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்புறம் ஒரு மகாராஷ்டிரால ஒரு கட்சியை உடைச்சு ஷிண்டே ஃபேக்ஷனை வெளியில கொண்டு வந்து அவங்கள ஆதரவு வச்சு இதே இதே இப்ப இன்னைக்கு நடக்கிறது விஜய் பண்றது அப்படியே மகாராஷ்டிரால பிஜேபி பண்ணதுதான். ஷிண்டேங்கிற குரூப்பை வந்து சிவசேனால இருந்து ஒரு 40 எம்எல்ஏக்களோட நீங்க வாங்க இங்க அமைச்சராகலாம், இங்க அவரை முதலமைச்சர் ஆக்குறேங்கிற வாக்குறுதியை கொடுத்து இவங்க வந்து இவங்க கூட கூட்டணி வச்சு அந்த 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 ஆட்சி நடந்துச்சு இல்லையா அத்தனை நாள். இப்பதான் வந்து அதுக்கப்புறம் அது தோத்து போய் இப்ப பட்னாவிஸ் வந்து முதலமைச்சரா இருக்காரு. இப்ப என்னன்னா அதே வேலையை தான் நீங்களும் பண்றீங்க. நம்ம பிஜேபியை எதுக்காகலாம் எதிர்க்கிறோமோ அந்த வேலையை தமிழ்நாட்டுல நீங்க பண்றீங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியை உடைச்சு அந்த கட்சியில இருந்து ஆதரவு தனியா வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு நடந்ததே இல்லை. சரி இது வந்து ஒரு மைனாரிட்டி, அதாவது மெஜாரிட்டி மார்க் இல்லாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றோம். அதனால இப்படி நடக்குதுன்னு நம்ம ஒரு நியாயத்தை கற்பிச்சா கூட 2006ல வந்து திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இவங்களுக்காச்சும் 108 சீட் இருந்துச்சு. அப்ப 96 98 சீட்டு தான் வந்து திமுகக்கு இருந்துச்சு. அவங்க எந்த கட்சியும் வெளியே உடைச்சு கொண்டு வந்து
இல்லன்னா வந்து போஸ்ட் போல்ல வந்து உங்களுக்கு அதிகாரம் தரேன், இது தரேன், காசு தரேன், பணம் தரேன்னு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி உள்ள கொண்டு வந்து அவங்கள ஆட்சி அமைக்கலையே. மைனாரிட்டி அரசாவே தொடர்ந்தாங்க. வெளியில இருந்து ஆதரவு மட்டும் தான் மத்த கட்சிகள் எல்லாம் குடுத்துச்சு. அந்த அரசு வந்து அப்படியே தான் 5 வருஷத்தையும் ஓட்டுச்சு. இப்போ உங்களுக்கு 121 120 நம்பரோ இருக்கு இல்லையா ஆல்ரெடி. அப்புறம் எதுக்கு தேவையே இல்லாம நீங்க வந்து அவங்கள உடைச்சு கொண்டு வரீங்க? அப்போ உங்களுக்கு என்ன என்ன நோக்கம்னா, உங்களால வந்து இந்த இந்த 120 நம்பர வச்சு இந்த 5 வருஷத்த ஓட்ட முடியாது. அதனால இவங்கள டீலிங் போட்டு இவங்கள ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு பேரு மாற்றமா? இங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நல்லது நடந்துட்டு இருக்குது. அதிலிருந்து ஒரு அழிவு சக்தி கிட்ட போறது மாற்றம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் இந்த மாரியான ஹார்ஸ் ட்ரேடிங் பிராக்டிஸ் தமிழக வரலாற்றுல, தமிழக சட்டசபையில போஸ்ட் எலக்ஷன்ல நடந்ததில்ல. அத இப்ப வந்து முதல் முறையா பண்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரான ஒரு விஷயம். அத வந்து நம்ம மாற்றணும்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நபர்கள் எல்லாம் உள்ள வந்து இவங்க அமைச்சர வந்து அமைச்சர் பதவி டிமாண்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து இவரு வந்து ஒத்துக்கிட்டு அமைச்சரா அவங்களெல்லாம் நியமிக்கிறாருன்னா, இப்போ ஒரு கட்சியில இருந்து வ அப்படியே வந்து 32 பேர் வரணும். ஐ திங்க் 2/3 வந்து இந்த சைடு வந்தா தான் அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல அது பாதிக்கப்படாம இருக்கும். அப்பதான் அது வந்து கட்சி வந்து கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா இவங்களுக்கு வந்து 25 பேரோ என்னமோ தான் வந்திருக்காங்க. 32 பேர் இல்ல. சோ அதனால வந்து இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல வந்து இது வந்து பிரச்சனையாகும். சோ அதான் இப்ப நம்ம அதிமுகல இருந்து இத்தனை நபர்கள வந்து அ இப்படி குதிரை பேரம் இல்லன்னா பதவி குதிரை பேரம்னா வெறும் பணம் குடுக்கறது மட்டும் இல்ல. அது நமக்கு தெரியாது குடுத்தாங்களா இல்லையான்னு. ஆனா பதவி குடுக்குறேங்கிற அந்த ஆசைய காட்டி நம்ம வந்து அ இந்த அரசுக்குள்ள இழுத்துட்டு வர்றதும் குதிரை பேரம் தான். சோ காசு குடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது எப்படி தப்புன்னு சொல்றோமோ, அதோட பெரிய தப்பு, அதோட ரொம்ப மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து நம்ம இந்த குதிரை பேரத்தின் மீது வைக்கிறோம். ஏன்னா, இதத்தான் பிஜேபி வந்து பல மாநிலங்கள்ல பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி அவங்க வந்து எம்.எல்.ஏக்கள விலைக்கு வாங்கி ஆட்சியில இருக்காங்க இன்னைக்கு. சோ அதே வேலைய இன்னைக்கு விஜய் பண்றாரு. இதத்தான் அவரு மாற்றமா முன்வைக்கிறாரா என்னங்கிறது நம்மளோட கேள்வி. நீங்க இப்ப சொன்ன மாதிரி நேற்று கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சட்டசபையில நாங்க சொன்ன குதிரை பேரத்த பத்தியும் நீங்க இன்னும் எதுவும் சொல்லல. உங்க வீட்டுக்கு முகத்த மூடிட்டு வந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதி யாருங்கிறத சொல்லுங்கறத பத்தியும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? யாரு விஜய் வீட்டுக்கு முகத்த மூடிட்டு போன அந்த அரசியல்வாதி அப்படிங்கிறது? அவரு சட்டசபையில அதுக்கு பதில் சொல்லும்போது, "இது குதிரை பேர ஆட்சி இல்லை. குதிரை வேக ஆட்சி" அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அது வந்து ஒரு பஞ்ச் டயலாக். அது பதில் கிடையாது. குதிரை பேரம் பண்றீங்களா? இல்லையான்னு கேட்டா, ஆமா பண்றோம். இல்ல பண்ணல. நாங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். எந்த கட்சியில இருந்து ஆட்கள கூட்டிட்டு வந்து எங்க கட்சியில சேர்க்க மாட்டோம். எங்க அமைச்சரவையில பங்கு குடுக்க மாட்டோம். அ அவங்களா வந்து ஆதரவு குடுக்குறாங்க. அது வேணா நாங்க வாங்கிக்குவோம். ஆனா எங்க அமைச்சரவையில அவங்க வந்து எந்த இடத்துலயும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பதில சொல்றதுக்கு பேரு தான் அதுக்கு பேர் பதில். இது வந்து பஞ்ச் டயலாக் பேசலயே பழகுன ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறனால, அதே பாணியில ஒரு பஞ்ச் டயலாக் மட்டும் பேசிட்டு சட்டசபையிலருந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உதயநிதிக்கு வந்து ஒரு பெரிய ரிப்ளை அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர வச்சு எழுதி ட்விட்டர்ல போட்டாரு இல்லையா? அதுல கூட வந்து இந்த குற்றச்சாட்ட பத்தி உதயநிதி வந்து குறிப்பா என்ன சொன்னாரு? சோஃபா போகுது. சோஃபாக்கு பின்னாடியே நம்ம முதலமைச்சரும் போறாரு. இது என்ன வந்து சோஃபா மாடல் ஆட்சியா? இது வந்து ஒரு புஷ்பா படத்தோட நீட்சி மாரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதுக்கும் எந்த பதிலும் இல்ல. ஏன் சோஃபா போகுது? சோஃபாக்குள்ள என்ன இருக்கு? சோஃபா வந்து வெறும் பஞ்சால செய்யப்பட்ட சோஃபா மட்டும் தானா? எதுவும் தெரியல. அ இப்போ அந்த நபர் முகத்த மூடிக்கிட்டு வந்து வந்தாரு. இவரு தான் வந்து அந்த சிஎம் செரிமனில வந்து, நான் வந்து தீய சக்தி மாரியும் இல்ல. யாரு அந்த ஊழல் சக்தின்னு அதிமுகவ சொல்றாரு இல்லையா? முகத்த மூடிக்கிட்டு டெல்லில போய் யாரு முன்னாடியும் நிக்க மாட்டேன்னு இவரு தான் பஞ்ச் டயலாக் விட்டாரு. ஒரு சிஎம்மா பதவி ஏத்துக்கிற அந்த நாள்ல. ஆனா இவரு வீட்டுக்கே ஒருத்தர் முகத்த முகத்த மூடிட்டு வராரு. அது யாரு? என்னங்கிறது நமக்கு தெரியல. ஒரு ஸ்பெகுலேஷனா என்ன சொல்றாங்க அப்டின்னா, அந்த அமமுக எம்.எல்.ஏ அ கனகராஜ். கனகராஜ் தானே அவரு பேரு. அவரு தான் வந்து ம். அந்த டைம்ல வந்து இந்த காருக்குள்ள உட்கார்ந்து சைன் பண்ற மாரியான ஒரு வீடியோவ இவங்களே விட்டாங்க இல்லையா? சோ அந்த கார் தான் இந்த காரா? அதுல அவரு தான் வந்தாரா? வந்துட்டு போனாரா? என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் அவங்க வெளிப்படையா சொல்லாம, இத வந்து ஒரு தூய சக்தி, மாற்றம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து
மக்களை ஏமாத்துற வேலை. இன்னொரு பக்கம் வந்து கீர்த்தனா தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் ரீல் போட்டிருக்காரு. அத 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அத சிலர் உண்மைன்னு நம்பி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இப்படி அறியாமையில இருக்காங்களே, இவங்களோட மனநிலையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்பதான் அவங்க அரசியல் வயப்பட போறாங்க? இத்தனை ஆண்டுகளா வந்து சினிமா, கிரிக்கெட்டு இல்லைன்னா மற்ற ஏதாவது ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரியே இருந்த இந்த பொலிட்டிக்கலான யங் மைண்ட்ஸ் வந்து திடீர்னு இப்போ அவங்க அண்ணனை வந்து சிஎம் ஆக்கணும்னு திடீர்னு இன்னைக்கு தான் வந்து அரசியல் சார்ந்த நியூஸ் அதை பத்தின அந்த ஸ்கூப்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த டைம்ல வந்து நீங்க அவங்க கிட்ட என்ன கண்டென்ட்டை கொடுத்தாலும் செல் ஆகும். அவங்க உடனே ரீஷேர் பண்ணுவாங்க. அத எடுத்து அவங்களும் ஒரு ரீல் போடுவாங்க. என்ன பண்ணாலும் செல் ஆகும். அப்படிங்கிறது தாவேகாங்கிற கட்சியே இந்த சோசியல் மீடியா மேனிபுலேஷன் மூலியமா தான் வந்து இந்த ஆட்சிக்கு வந்தாங்கங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளோட சமூக வலைதளங்கள்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதோட நீட்சியா என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து அந்த நரேட்டிவ வந்து இவங்க ஆல்ரெடி பே பண்ணி வாங்கி வச்சிருக்கிற சில இன்ஃப்ளூயன்சர் பேஜஸ்லாம் வந்து சோசியல் மீடியால இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, Instagramல பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக நெறைய சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கும் Instagramல. அந்த பேஜஸ்லாம் இப்ப கடந்த ஒரு 7 நாளா விஜய் பத்தின ஃபேக் நரேட்டிவ்ஸ வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஜஸ்லலாம் வந்து நீங்க வந்து ஒரு 2 மில்லியன், 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த பேஜ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வந்து போட மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட்ட பே பண்ணி அவங்கள வேலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ன்னு விமன் மினிஸ்டர்ன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்புறம் யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இது எல்லாமே பொய். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மத்த அரசு சார்ந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் வந்து விஜய் தான் முதல்ல ஃப்ரீ கோச்சிங் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அப்புறம் இந்த ஒரு சீசன்ல வந்து இந்த பேபி டர்ட்டில்ஸை வந்து கடல்ல விடுவாங்க. அது வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த முட்டைகளை எடுத்து வச்சு அதை ஹேட்ச் பண்ணி அந்த டர்ட்டில வந்து அது வந்து ஏன்னா அது வந்து காக்கா கழுகு வந்து கொத்தி தின்னுரும் கரையில இருந்துச்சுன்னா. அதனால அதை கொண்டு போய் ஒரு சில நிறைய என்ஜிஓஸ் வந்து அதை ஹேட்ச் பண்ணி அந்த குழந்தை பேபி டர்ட்டில கொண்டு வந்து மறுபடியும் கடல்லயே விடுவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு இது. அதை கொண்டு வந்து விஜய் போட்டோ வச்சு ஏஐ பண்ணி இங்க பாருங்க விஜய் தான் முறையா பேபி டர்ட்டில்ஸை வந்து கடல்ல விடுறாரு அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் டாஸ்மாக்ல வந்து 21 வயசு கீழே வந்து லிக்கர் வாங்கக்கூடாதுங்கிறத ஒரு புதுமையான ஒரு புரட்சியை செஞ்சிருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு ஃபேக் நெரேட்டிவ். அது வந்து 2003ல இருந்து சட்டம் இருக்கு. சிஎம் செல்லுக்கு வந்து டைரக்டா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் சிஎம் செல் ரெட்ரசல் வெப்சைட் வந்து அதுவும் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல இருந்து இருக்கு. நானே பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி 2023, 22லாம் வந்து சில விஷயங்களை வந்து எங்க இதுல வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே முதல்ல நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் புரோபகேண்டா என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு நபரை வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல என்ன நரேட்டிவ் வைக்கிறாங்கன்னா, முதல் முறையா ஆதி திராவிடர் நலத்துறையை தாண்டி ஒரு தலித்துக்கு வந்து வேற ஒரு பொதுத்துறையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வச்சு இப்ப 2 நாள் நேத்து சாயந்தரத்துல இருந்து இது ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, போன ஆட்சியிலேயே கோவி செழியன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அவரும் ஒரு தலித் தான். அவர் மேடையிலேயே வந்து என்ன படிக்க கூடாதுன்னு சொன்ன என்ன கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த துறைக்கு அமைச்சராக்கியிருக்காரு எங்க முதலமைச்சர் அப்படின்னு மேடையிலேயே பேசின காட்சிகள் இருக்கு. அப்போ இந்த நெரேட்டிவ் இவங்க செட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் என்ன நடந்துச்சு? அரசியல்னா என்ன? என்னென்ன விஷயங்கள்ல வந்து நம்ம புரோகிரஸ் ஆகி வந்திருக்கோம்? என்னென்ன விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு, இல்ல. இத பத்தி எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இந்த பக்கம் இருந்து ஒரு ஒரு 10 பேஜ்ல இருந்து இந்த நரேட்டிவ் 10 பேஜுக்கு வந்து ஒரு பேஜுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஒரு ரூ. 50,000ன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். 50,000 குடுத்து அந்த 10 பேஜ் அந்த அந்த பெரிய பெரிய பேஜஸ் வந்து போடுறாங்கன்னா, இத இந்த இந்த குரூப் வந்து அப்படியே ரீஷேர் பண்றாய்ங்க. அப்படியே வந்து பயங்கரமா அத பரப்பிக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இதுதான் முதல் தடவையா இதெல்லாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து இது அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து நம்மள மாரியான ஆட்கள், இல்லன்னா இந்த முடிவ ஏத்துக்க முடியாத ஆட்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, அவங்கள தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள வந்து அவங்க தப்பான ஒரு சினிமா மோகத்துல வந்து இந்த மாரியான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்கள சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அந்த கோவம் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல நான் பண்ணது சரிதான். நான் எடுத்த சாய்ஸ் வந்து நான் பொலிட்டிக்கலா எடுத்த சாய்ஸ் வந்து சரிதான். எங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் மாத்திருவாரு அப்படிங்கிற அந்த கோவம்
அத வந்து அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப அவரே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்தாருன்னா, ஒரு ஏஐல ஒரு பிக்சர ஜெனரேட் பண்ணி போடுறானுங்க. இப்படியான ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க முடியுமா? ஸ்டாலின் காலகாலமா அவங்க வீட்ல இருந்து தான் சாப்பாடு வருதுன்னு அவங்களோட இணையர் வந்து ஒரு பேட்டியில அவங்களோட ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டியில சொல்லும்போது, நான் தான் பேக் பண்ணி அனுப்புவேன். அது அங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிடும். அவங்க அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம். எல்லா முதலமைச்சர்களும் அப்படிதான். எல்லாருமே என்ன வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து டெய்லி அவங்க சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா? எனக்கு தெரியல. ஆனா அந்த ஃபோட்டோ வந்து ஏஐ. அவரு அப்படி சாப்பிட்ட மாரியான கிளிக் எல்லாம் யாரும் எடுக்கல. அது ஒரு ஏஐல ஜெனரேட் பண்ணி போட்டு, அத வந்து எளிமையான முதலமைச்சர் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சேருக்கு பின்னாடி வந்து ஒரு டர்க்கி டவல விஜய் உட்கார்ந்திருக்கும்போது போட்டிருந்தாங்க. அத வந்து இந்த டர்க்கி டவல் கலாச்சாரத்த வந்து மாத்தணும்னு யாரோ போஸ்ட் பண்ண உடனே, அத உடனே எடுத்துட்டாராம். சரி இதுக்கு முன்னாடி டர்க்கி டவல போட்டு தான் சிஎம் ஸ்டாலின் உட்கார்ந்தாருன்னு பார்த்தா இல்ல. அப்புறம் முன்னாடி ஜெயலலிதா அப்படி இருந்தாங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடி கலைஞர் அப்படி இருந்தாருன்னா இல்ல. இவரு தான் டர்க்கி டவல்ன்னு ஒண்ணு கொண்டு வந்து அவர் சேருக்கு பின்னாடி போட்டு உட்காருவாராம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து இந்த கலாச்சாரத்த மாத்துங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் இவரே அத ரிமூவ் பண்ணிடுவாராம். பாருங்க யாரு சொன்னாலும் கேட்கறாங்க அப்படின்னு எல்லார் குரலையும் கேட்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்களாம். இப்படி இப்படி சோசியல் மீடியால அரசியல் புரிதலற்ற அரசியல இதுக்கு முன்னாடி பார்க்கவே பார்க்காத, அது யாரோ பண்றாங்க, நமக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல்லாம் சாக்கடை. இந்த மாரியான ஒரு நரேட்டிவ்ல அ இருந்த மக்கள், இன்னைக்கு தன்னோட சாய்ஸ்ல இருந்து ஒருத்தர வந்து சிஎம் ஆக்கிட்டோம் அப்படிங்கிறனால, தொடர்ச்சியா எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. நல்ல விஷயம் தான். இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஆரம்ப கட்டத்துல வந்து இதுல வந்து நெறைய ஃபேக் நியூஸஸ்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் கரெக்ட்ன்னு நெனைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரிய ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். எங்களுக்காக இவ்ளோ பொறுமையாவும், அழகாவும் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி தோழர். ரொம்ப நன்றி. தேங்க் யூ.